50,000 வாங்கிட்டு ரயில் கொடுக்கணும் 76 சொல்றேன் கூட்டு வந்து வர சொல்லுங்க 50,000 அவனே வச்சு நானே வச்சுருந்தேன் கேளுங்க ஈயோ எவ்வளவு கொடுத்தது 25,000 ஈயோ கொடுத்துட்டோம் 75,000 கொடுத்து சொல்றேன் வர சொல்லுங்க நேரில் கூட்டிட்டு வாங்க நான் பொய்யா சொல்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க பொய் சொன்னா சொல்லுங்க வாங்க எந்த கோயில் போய் சத்தியம் இல்லை வாங்க. திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த விநாயகா பழனிசாமி இருந்து வருகிறார். இந்நிலையில் விநாயகா பழனிசாமி அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொத்து வரியில் பெயர் மாற்றம் செய்வதற்காக 50,000 ரூபாய் லஞ்சமாக வாங்கியுள்ளார். இதில் சாமலாபுரம் 13வது வார்டு உறுப்பினர் பெரியசாமி போனில் தொடர்பு கொண்டு தனக்கும் இதில் பங்கு வேண்டும் என கூறியுள்ளார். அதற்கு விநாயகா பழனிசாமி 25,000 பேரூராட்சி செயலாளருக்கு கொடுத்ததாகவும் மீதி தொகையை தான் எடுத்துக்கொண்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் 1.5 கோடி செலவு செய்து நான் தலைவராகியுள்ளேன், நான் சம்பாதிக்க வேண்டும் எனவும் மீதமுள்ள 2 ஆண்டுகளில் சம்பாதிச்சு 4 காசு பார்க்க வேண்டும் எனவும் பேசியுள்ளார். வாங்கிய லஞ்ச பணத்தை நான் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை, அனைவருக்கும் பங்கு கொடுக்கிறேன் என கூறியவர் மேலும் குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவரை செருப்புல அடிங்க என பேசியுள்ளார். இந்த ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக பேரூராட்சி தலைவர் விநாயகம் பழனிசாமி சர்ச்சையாக பேசிய ஆடியோ அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் அப்படி பேசுறீங்க? என்ன பழக்கம் அது? உங்க மேல நல்ல ஒரு மரியாதையுமே நம்ம மரியாதை வச்சிருந்தேன் நடந்து நீங்க அவனை செருப்புல போய் போடுங்க குட்டிய. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க வால்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இருங்க வந்தோடனே உங்களுக்கு இருங்க வந்தோடனே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன் வந்து உட்காந்து இதை சொன்னே உங்களுக்கு போன் பண்ணி சொன்னானே என்னன்னு கேட்ட பண்ணுவாங்களோ நான் எது பண்றேன் உங்களுக்கு 50,000 வாங்கிட்டு ரயில் கொடுக்கணும் 76 சொல்றேன் கூட்டு வந்து வர சொல்லுங்க 50,000 அவனே வச்சு நானே வச்சுருந்தேன் கேளுங்க ஈயோ எவ்வளவு கொடுத்தது 25,000 ஈயோ கொடுத்துட்டோம் 75,000 கொடுத்து சொல்றேன் வர சொல்லுங்க நேரில் கூட்டிட்டு வாங்க நான் பொய்யா சொல்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க பொய் சொன்னா சொல்லுங்க வாங்க எந்த கோயில் போய் சத்தியம் இல்லை வாங்க. அது சத்தியம் பண்ற வேலை என்ன பழக்கங்க இத பண்ணீங்க அப்படி சும்மா வாங்கிட்டு நீங்க நான் 1.5 கோடி செலவு பண்ணிச்சா பஞ்சாயத்து தலைவர் நான் செலவழிச்சா வந்துக்கிறேன் சொல்றேன் உங்க இளங்கோக்கு மட்டும் வந்து நான் கொடுக்கல மருத்துவர் பழனிசாமி 40 லட்சம் கொடுத்தாரு இல்ல சொல்லிடுறேன் யாருக்கு நான் பணம் கொடுக்காமல அவளை தலைவரா நீங்க எப்படி அப்படி கேட்கலாம்? நான் செலவு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வார்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வார்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா வாங்க நீங்க போய் வாங்க வேண்டியதானே பஞ்சாயத்து ஆபீஸ் நீங்க வாங்க வேண்டியதானு கதை நீங்க போய் வாங்குங்க யாரும் வேண்டாம்னு சொன்னா நான் கொடுக்காம விட்டா 7 கூட வாங்கிட்டு வந்து பேப்பர் சொன்னா அவங்க சொல்லவே இல்லை நாமளா ஒரு டாக்ஸ் போட்டா 50,000 கொடுத்தா 50,000 10,000 கொடுத்து விட்டான் கொடுத்து விட்டேன்னு கேளுங்க அது கொடுக்கறது ரைட்டுங்க எனக்கு தெரியும் நீங்க உங்க வாரம் விட்டு போட்டு அவன் விட்டு போட்டு நீங்க வாங்க நீங்க பாருங்க தலைவரை நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அதுக்காக எப்படி வேணும் நீங்க பேசிடலாம் அப்படி கசாம வச்சிருக்காங்க போட்டு காட்டிடுவேன் நீங்க என்ன பேசுறீங்க நீங்க அப்பதான் தெரியும் என்ன பழக்குங்க பணம் வாங்கி கொடுக்கணும் பணம் வாங்கி நான் கொடுக்கணும் அவசியம் இருக்கு எனக்கு நான் தலைவர் நீங்க தான் கொடுக்கணும் நான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீங்க போய் வாரில் வாங்கிட்டு வாங்க பார்ட்டி பாருங்க ஒரு சைட்டை போட்டு நீங்க போய் பாருங்க செய்யுங்க பண்ணுங்க சொல்லுங்க அதை செய்யுங்க நீங்க என்னை விட்டு பண்ணி அவன் நான் சொல்லி போய் செருப்புல போடுங்க என்னையா கேட்கறீங்க என்னையா பேசுறீங்க நீங்க உங்களுக்கு என்ன செய்யாம முட்டா என்ன சப்போர்ட் பண்ணாம விட்டாங்க சொல்லுங்க உங்களுக்கு நான் அதான் மரியாதைக்கு நடந்திருக்கிறோமா அவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சுட்டு சரக்கு போட்டு கசா மசால் மூர்த்திக்கிட்ட வாங்கலீங்க கேட்டீங்களா சொல்லியிருக்காங்க மூர்த்திக்கிட்ட 50,000 தனியா சொல்லியிருக்கான் அந்த இடத்துல வந்து டார்கெட்டை போட்டு அவன் மூர்த்திட்டு இப்போ போல வாங்க வாங்கிட்டான்னு கேளுங்க அவனை நேற்று பேசணும் போட்டு நீங்களே நச்சு நெல் பண்ணுவானுங்க டிடி மட்டும் தான் கொடுத்துருக்கான் அந்த அளவுக்கு நீங்க பஞ்சாயத்து சும்மா ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிற டார்கெட் வந்து குறிப்பிட்ட 40 லட்சம் ரூபாய் டார்கெட் பண்ணி ஆகும் பஞ்சாயத்துல அதையாவது நினைச்சு பார்க்கணும் உன்னையோட விட்டுருங்க மாப்பிள்ள சொல்லிட்டு நான் எதா இருந்தாலும் நேரில் வாங்கின்ற கேட்டேன் என்ன அவ்வளோ பொறுக்க மாட்டேங்குது நேரில் வந்து ஏமாப்பேன் இந்த மாதிரி இருக்குங்களாமா பணம் 25,000 வாங்கிக்கிறீங்களாமா ஏன் வந்துருக்கு யாரு என்ன எனக்கு தப்பு எங்கே நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டு பேசணும் யாவும் ஒருத்தர் சொன்னோன்னே சரப்புன்னு பேசுறது சாத்தியம் நான் நீ கூப்பிட வேணாம் நானே வர வைக்கிறேன் நானே வர வைக்கிறேன் நானே வர வைக்கிறேன் நீங்க மறுத்து ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் எதுக்கு அதை சொல்ல போறேன் அவர் யாரும் சும்மா பணம் கொடுத்து கோடி கணக்கில் கொடுத்து வாங்கின பில்டிங் வாங்கின தலைவர் சும்மா மிரட்ட முடியும் நான் என்ன கரெக்டாக உங்களுக்கு சொல்லி குட்டி கிட்டே தண்ணி போட்டு பேசாதீங்க நீங்கள் குட்டிக்கு நீ வேலை வரமாட்டேன் நீ வாங்கி கொடுக்க மேலே நான் இருந்தால் சொல்லு நான் போய் பார்த்துக்கிறேன் உனக்கு ஏதாச்சும் வரணும்னு சொல்லி நான் இப்படி போகணும் நீங்கள் இப்படி வேண்டியது இல்லை இந்த கண்டிஷனுக்கு போயிருங்க இப்படியே போகணும் அப்புறம் இந்த கண்டிஷனுக்கு போயிடலாம் இவ்வளோக்கா நான் வாங்கி உனக்கு கொடுக்க நீ வாங்கிட்டு போகலாம் ஆரம்பிச்சு நீ இருந்தால் நீ வாங்காத எப்போ எனக்கு சொல்லுறது யாராவது சொன்னாங்க நான் என்ற வாழை பொறுத்து எந்த வாரத்தை நீ எதுவும் பண்ணிப்பேன் என்ற வாழை பொறுத்து மட்டும் யாராவது உங்களுக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொன்னால் என்ற சொல்லு என்ற கொடுக்க சொல்லிடு உனக்கு உண்டானது நான் கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு 1000-2000 கொடுத்தா வேலை முடிஞ்சிருச்சு அப்படி பண்ணலாம்ல நம்ம அசால்ட் இதே வீக் பாயிண்ட் அது 7 மணிக்கு வேணும் அவனும் அதை எனக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் போயிடுறாங்க போடுற அவன் மாதாரி நான் புரியானவனுங்க கவனத்தில் வச்சுக்க பூச்சி விட்டுருந்தாங்க
போனான்னா அங்கே கூட்டிகிட்டு போய் என்னென்ன ஒரு கோட்டை ஒரு ஏதாவது 10,000 500 எதையோ ஒன்று கொடுத்து அதோட அதை ஆஃப் பண்ணி விட்றாங்க. அவன் அதே கதையை நாங்கள் போய் சரணடைச்சிட்டேன். நாம் அப்படி போய் சரணடை முடியுமா? அதைத்தான் அவன் சொல்கிறான். அதை சொல்கிறான் குட்டி என்ன உங்களுக்கு பண்ண மாதிரி வந்து அப்போ வந்து செலவு கொடுத்துடலாங்க அப்புறம் என்னங்கிறான். அந்த பழக்கமே வேண்டாங்க, எடுத்துங்க. நம்ம அது இதோட கடைசி இந்த வரைக்கும் 3 வருஷம் எப்படி போச்சு அது இருக்குது. இனியாவது ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய இப்போ நமக்கு பார்க்க முடியாமல் நம்மளால் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நிறைய வேலைங்க போயிட்டு வந்து அதில் ஒரு 20,000 நமக்கு சம்பாரிச்சுன்னு சொன்னால் அது 10,000 மாப்பிள்ளை எடுத்துனா ஏன் 10,000 எடுத்துன்னு நான் கேட்போம். அதுக்குள்ளே எதாவது பண்ணாதான் நீ ஒன்றும் பண்ண முடியாது. 3 வருஷம் அதான் அந்த 2 வருஷம் விளையாட்டு போல எல்லாம் சீன் கட்டி போயிட்டானுங்க. அதுவும் இவங்களாலேயே கசாம் புசான்னு போட்டு வளர்த்து இப்போ நம்மளை தக்க வைக்கிற கண்டிஷன் நம்ம அதுவே வந்து இன்னும் வேலைச்சே வெள்ளம் அடிப்பே பண்ண நம்ம செந்தில் பாலாஜி கூட நெருக்கம் அமைச்சர் சாமிநாதன் நல்லா நெருக்கம்னு சொன்னது அவங்க கமெண்ட் இருக்கானுங்க. கட்சிகளை நீ ஒன்றும் பண்ணிட முடியாது. நான் எங்கேயும் அந்த அளவுக்கு மதியம் சாமலாபுரம் தலைவர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இடத்துல அமைச்சர்கிட்ட நாம அந்த இடத்துல இருக்கிற தப்பு பண்ணுறோம் ரைட் பண்ணுறோம் ரெண்டாவது அதை வச்சு கட்சிகளையோ மாவட்ட செயலாளர் சொல்லியோ ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நேற்று இப்பட்டான கேட்கறக்க ஓட்டு பண்ணுறல. அப்போ நம்ம வந்து அவன் ஆப்போசிட் பார்ட்டிங்க கூட உட்காண்டார். நேற்று ஆஃபீஸ் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ஆஃபீஸில் சங்கடப்படுறாரு நைட்டு. ரொம்ப ஒரு நாளைக்கு கூட நான் வந்து 7 மாதம் 8 மாதம் ஆச்சுங்க ஒரு வந்தது அந்த மாதிரி வந்தது ஏன் வந்தாங்க சின்ன டென்ஷனில் இருக்கிறாங்க சார் நாளைக்கு பேசிக்கலாம். 2வது கார் கிட்ட போயிட்டு காரை திறந்துட்டு அதால் களி வச்சுட்டு இருந்தா இவன் முடிச்சு போட்டு வரையில் கார் வந்து மயிலுக்கு வந்துட்டு போல இவன் இந்த மாதிரி வந்ததே இல்லை இல்லையான்னு அவர் சின்ன டென்ஷனில் இருக்கிறார். சென்யூட்டிங்கில் இருக்குது. உங்கள் வேலை பாருங்க மாப்பிள்ள. நீங்கள் 2 பணத்தை சம்பாதிக்கிற அதுக்காக வந்து 6-8 மணி நம்ம திருட போக வேண்டியது அவருக்கு ஏமாற்ற போக வேண்டியது. நாம் வாங்குறதுக்கு என்னங்க நமக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம். இப்போ நீங்கள் வரி போடுறது சொல்கிறோம், நீங்கள் நேரம் நீங்களே போய் பேசிக்கலாம். நமக்கு போக சொல்லித்தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவன் தான், தெரியாமல் ஒன்றும் இல்லை. இது வாழ்க்கையை நம்ம ஒன்றையும் பேசும்போது என்ன சொன்னோம்னா நம்மளே நம்ம போய் கைக்கிறோம். அந்த வேலையை நீங்களே போய் வாங்க வேண்டியதை செய்ய வேண்டியதை வாங்கி மாப்பிள்ள அந்த மாதிரி இருக்குது இவ்வளோ வாங்கிட்டு வந்தோம்னா சரி வேறு அந்த குட்டி வந்து அந்த நீ ஒன்றுமே நான் குட்டி வந்து இன்னும் பேசிட்டு நான் நீ ஒன்றும் டைரெக்டாக குட்டி நான் வாங்க மாட்டேன். வார்டுகள் இருந்தால் மட்டும் ஒன்று இது எந்த 11 மணி 11:05 எந்த காலத்துக்கும் நம்ம வீட்டு ஒட்ட போகிறதில்ல. எந்த காலத்துக்கும் வந்தாலும் ஒட்ட போகிறதில்ல. நாம் ஒட்டிக்கு போகிறதில்ல. அவ்வளோ வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் ஒதுக்கிட்டு போட்டு நம்ம இன்னைக்கு நாம் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு என்ன இந்த இடத்துல இனி மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன டீ கொடுத்துட்டு ஒரு புலவு பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடாது. தேவையில்லாம உங்களுக்கு சக்கரை பேசணும் உங்களுக்கு கற்படி வருமானம்